வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில ஒரு முக்கியமான திட்டம் தான் புல்லறுக்கும் இயந்திரம் மானியத்தில் வழங்கும் திட்டம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிலிட்டி என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எவ்வளவு மானியம் கிடைக்கும்? எங்க அப்ளை பண்றது? இன்னும் மேலுப்பாவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தலைகளை உடைய சிறுத்தமிழை. வாங்க இந்த புல்லறுக்கும் இயந்திரத்தை பத்தி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி மேடம் வந்து ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் என்ன செய்யறோம் பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. வாங்க இதெல்லாம் செய்யறோம் பார்க்கலாம் வாங்க. சேலம் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் 50% மானியத்தில் புல் நடுக்கும் கருவிகள் பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறை அவங்க மூலியமா தான் செயல்படுத்துறாங்க. இதுக்கு வந்து 50% மானியம் கிடைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலம் 2025-26ஆம் ஆண்டிற்கான மாநில தீவன அபிவிருத்தி இந்த ஸ்கீம் கீழ தான் வந்து இந்த புல்லறுக்கும் இந்த இதை தராங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, அதாவது மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் தீவன மேலாண்மையின் தீவன வருவத்தை குறைப்பதற்காகவும், கால்நடைகளின் செரிமானத்தன்மை அதிகரிக்கவும், உற்பத்தி திறனை பெருக்குவதற்கும், சிறு விவசாயிகளுக்கு வந்து இந்த மின்சாரம் மூலம் இயங்கும் புல்லறுக்கும் இயந்திரம் வந்து வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் வந்து 210 பேருக்கு வந்து இந்த புல்லறுக்கும் இயந்திரம் வழங்குறாங்க. அதுவும் 50% மானியத்தில். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். அரசு வழங்கும் 50% மானியத்தில் மின்சாரத்தில் இயங்கும் புல்லறுக்கும் இயந்திரங்கள் பெற வந்து குறைஞ்சபட்சம் 2 மாடு வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1/4 ஏக்கர் வந்து பசுந்தீவன உற்பத்தி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். பசுந்தீவனம் வந்து பயிரிட்டு மின்சார வசதியும் பராமரித்து வரும் சிறு விவசாயிகள் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த மானியத்தில் வழங்கும் புல்லறுக்கும் இயந்திரம் வாங்கியிருந்தால் வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்கீமில் வந்து பயனடைய விரும்பும் பயனாளிகள் வந்து ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அதேமாதிரி மகளிருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரே அணுகலாம்னு சொல்லிக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி செய்கிறாங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா அவங்ககிட்ட போய் கேட்டாவே A to Z எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி டேட்டா போடுறேன். நன்றி, வணக்கம்.